பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Believe in the Lord Jesus and you will be saved along with everyone in your household. Hallelujah. ஒரு குடும்பத்தினர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க இயேசுவை பற்றி அறியாத ஒரு குடும்பத்தினராக இருந்தாங்க. திடீர்னு அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியினால அவர் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில இருந்தாராம். உடனே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதிகமாக பிரயாசப்பட்டாங்களாம். மருத்துவர்களை அணுகினாங்க. அதில் நிறைய காரியங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவரை காப்பாற்றுறது கஷ்டம்தான், கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அந்த குடும்பத்தினர் என்ன செய்யன்னு தெரியாம ஒருவர் அவங்க கிட்ட முன்னாடி சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான். ஏசப்பா கிட்ட கேளுங்க, அவரை விசுவாசி கேளுங்க, அவர் உதவி செய்வார் என்று. உடனே அந்த குடும்பத்தினர் எல்லாரும் ஏசப்பாவை விசுவாசிச்சு, ஏசப்பா இவருக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, அந்த பலவீனம் மாறட்டும், ஆண்டவரே ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு கேட்டாங்களாம். அவருக்கு பரிபூர்ண ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட்டாராம். அந்த நாள்ல இருந்து ஏசப்பா அந்த குடும்பத்தை ரட்சித்தார். இந்நாள் வரைக்கும் அவங்க சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஒரு சகோதரி அடிக்கடி பயத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சின்ன காரியம் செய்யனாலும் பயம், நைட் இரவு நேரத்தில் அவங்க தூங்கும்போது ஒரு விதமான ஒரு பயத்தினால அவங்களுக்கு அநேக நாட்கள் தூக்கம் வராம அவங்க ரொம்ப வேதனையோட இருந்திருக்கிறாங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ஏசப்பா எனக்கு இதில் ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கின்ற பொழுது அந்த பயத்திலிருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எதுலையாவது நீங்க கஷ்டப்பட்டு மாட்டிக்கொண்டு இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை ரட்சிப்பார், உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஏசப்பா உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் மீட்டுக் கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நல்ல பிள்ளைங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மீட்பை கொடுங்க. ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ரட்சிங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you. Have a blessed day.